இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏபிஐனா என்னன்னு தான் புரிஞ்சுக்க போகிறோம். ஏபிஐனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்கள் லேப்டாப்பில் HTML CSS யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வெப்சைட் எல்லாருக்கும் தெரியணும்னா இதை ஒரு சர்வரில் எடுத்து போடணும். இப்படி ஒரு சர்வரில் உங்கள் கோடை போடுற ப்ராசஸை தான் நம்ம ஹோஸ்டிங் இல்லைனா டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சர்வருங்கிறது ஒன்றும் இல்லை, 24 மணி நேரமும் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்ப்யூட்டர். இது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். இது உங்களோட வெப்சைட்டை கேட்குற எல்லாருக்கும் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. இதனால தான் இதை சர்வர்னு சொல்லுவோம். இப்படி இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா சர்வருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை தான் நம்ம ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்க வெப்சைட் எல்லாருக்கும் போகுது. ஆனால் இந்த ஐபி அட்ரஸை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு பேரை இந்த ஐபி அட்ரஸில் மேப் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இந்த டொமைன் நேமை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த டொமைன் நேம் கனெக்ட் ஆகியிருக்க அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை தரும். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெப்சைட்டை இந்த ப்ரௌசருக்கு அது திருப்பி தரும். ஸோ ப்ரௌசர் அந்த கோடெல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கும். எக்ஸாக்டாக இப்படி தான் ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது. இதில் உங்கள் ப்ரௌசரும் சர்வரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னா இந்த HTTPங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணும். இந்த HTTPங்கிறது ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கும் சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிற செட் ஆஃப் ரூல்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் டேட்டாவை பரிமாறிக்குது. இந்த HTTP ப்ரோட்டோக்கால் 2 சைடுமே இருக்கும். ப்ரௌசர்லேருந்து google.comனு போட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த HTTP ப்ரோட்டோக்கால் ஒரு ரெக்வெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அந்த ரெக்வெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை ரெஸ்பான்ஸாக திருப்பி அனுப்பும். இந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த HTTP ப்ரோட்டோக்கால் ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி வெப்சைட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாமா? இதே போல் ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போது ப்ரௌசர்லேருந்து ஹிட் பண்ணாமல் இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து இந்த சர்வருக்கு ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் ஆண்ட்ராய்டு iOS ஆப்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி இந்த சர்வருக்கு அனுப்புகிறதா வச்சுக்கலாம். இந்த சர்வர் என்ன பண்ணும்? இந்த ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக திருப்பி அனுப்பும். ஆனால் HTML CSS கண்டென்ட்டை அனுப்பாமல் இந்த 3 அப்ளிகேஷனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு காமன் ஃபார்மேட்டில் அனுப்பும். இது போல் இப்படி 2 அப்ளிகேஷனுக்கு இடையில ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால தான் இதை ஏபிஐன்னு சொல்கிறோம். இந்த ஏபிஐ சென்ட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ வைடாக யூஸ் பண்ணுற ஃபார்மேட் ஜேசன்கிற இந்த ஃபார்மேட் தான். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனை தான் நம்ம ஜேசன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுது. இந்த ஜேசன் ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி அதுக்கு தேவையான யூஐயை அந்தந்த ஆப் க்ரியேட் பண்ணிக்கும். இப்படி மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இதை ஏபிஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டிலிருந்து ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து வர ஏபிஐ ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் எப்படி காமிக்கிறதுங்கிறது தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். சர்வர் சைடில் ரெக்வெஸ்ட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை மல்டிபிள் டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு தான் HTTP ரெக்வெஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சர்வர் சைடு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ காமனான HTTP ரெக்வெஸ்ட் மெத்தட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கெட் மெத்தட். சர்வர்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த கெட் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுது. இதே போல் ப்ரௌசரில் கொஞ்சம் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை போஸ்ட் மெத்தட் வழியாக சென்ட் பண்ணி சர்வர் சைடில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு புட் மெத்தடை யூஸ் பண்ணி ஏற்கனவே சர்வரில் இருக்கிற டேட்டாவை அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ்னு சர்வரில் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் எல்லா ஃபீல்டையும் அப்டேட் பண்ணாமல் ஒரு சில ஃபீல்டை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா பேட்ச் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலீட் மெத்தடை யூஸ் பண்ணி சர்வரில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். இந்த ஏபிஐஸ் எல்லாமே பேக் எண்டில் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனாக கொடுத்துருவாங்க. இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிற வரைக்கும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெக்வெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணால் மட்டும் போதும்.
ஃபஸ்ட்டு இந்த ரெக்வஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன பார்ட்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்படி தான் ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டோட பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் என்ன மெத்தடில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம், எந்த பாத்துக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த மெத்தட் அண்ட் பாத்தை பொறுத்து தான் உங்களுக்கான டேட்டாவை ரெஸ்பான்ஸாக அனுப்பும். அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு இங்கே வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை தான் query parametersன்னு சொல்லுவோம். உங்கள் சைட்லேருந்து அடிஷ்னல் டேட்டாவை எதுவும் சென்ட் பண்ணணுன்னா இந்த query parametersஐ யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஹெச்டிடிபியில் எந்த வெர்ஷனை யூஸ் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்வஸ்ட்டோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஹெட்டர்ஸாக அனுப்பலாம். இந்த ஹெட்டர்ஸில் ரெக்வஸ்ட்டோட கண்டென்ட் டைப், லாங்குவேஜ், எந்த ப்ரௌசர்லேருந்து அனுப்புகிறீங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சர்வரில் உங்கள் டேட்டாவை க்ரியேட் பண்ணணுன்னா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த பாடி. இந்த பாடியை யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேராக உங்களுக்கான டேட்டாவை சர்வருக்கு சென்ட் பண்ண முடியும். இங்கே 2 இடத்துல நம்ம டேட்டாவை அனுப்புகிறோம். ஒன்று query parameters, இன்னொன்று பாடி. query parameters மினிமம் லெவல் கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை இந்த பாத்தோட சேர்ந்து சென்ட் பண்ணுறதுனால பாஸ்வேர்ட் போல் செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பாடியில் தான் சென்ட் பண்ணணும். இதில் இந்த query parameterரும் பாடியும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெச்டிடிபி ஏபிஐ ரெக்வஸ்ட்டில் இது எல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் இருக்கும். இதில் ஹெச்டிடிபி வேர்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் கோடுன்னு ஒன்று வரும். இந்த ஸ்டேட்டஸ் கோடு தான் நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா வரலையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கோடு. இதில் 201, 202, 404, 400 இது போல் நிறைய ஸ்டேட்டஸ் கோடு இருக்குது. 200 ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோடு எல்லாமே சக்ஸஸை மீன் பண்ணும். 300 ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோடு எல்லாமே ரீடைரக்டை மீன் பண்ணும். உங்கள் சைடில் நீங்கள் ரெக்வஸ்ட்டை தப்பாக அனுப்பியிருந்தீங்கன்னா 400 ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோடு உங்களுக்கு வரும். சர்வர் சைடில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா 500 ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோடு வரும். இந்த ஸ்டேட்டஸ் கோடோட ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான் இந்த கிரியேட்டட். நெக்ஸ்ட்டு இதே போல் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் உங்களுக்கு திருப்பி வரும். அந்த ரெஸ்பான்ஸுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இதில் அனுப்புவாங்க. அடுத்து முக்கியமாக ரெஸ்பான்ஸோட பாடி. இந்த ரெஸ்பான்ஸ் பாடியிலிருந்து தான் நமக்கான டேட்டாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஐயில் ரெண்டர் பண்ண போகிறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஏபிஐயை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபெட்சுங்கிற ஃபங்க்ஷன் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் ஆகுது. இந்த ஃபெட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஃபெட்சுங்கிறது ஒரு ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபெட்சோட அவுட்புட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ரிட்டன் ஆகும். இதில் எந்த ஏபிஐக்கு நீங்கள் ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணணுமோ அதோட பாத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஏபிஐக்கான டீட்டெயில்ஸ், ஹெட்டர்ஸ், பாடி இது எல்லாத்தையுமே ஆப்ஷனில் ஆப்ஜெக்டாக நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபெட்ச் என்ன பண்ணுன்னா இந்த டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னு. கோட் ரன் ஆகும்போது இதை ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு இது அடுத்த லைனுக்கு போயிடும். இந்த ஃபெட்சு உங்களுக்கு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம இதை தென் கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இந்த ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதோட சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தென் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் இந்த ஏபிஐ சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸ் கோடில் இருந்து பேசிக் டைப் அண்ட் ஹெட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இதிலிருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணுன்னா response.json இன்னொரு மெத்தடை கால் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஜேசனுங்கிறது அனதர் ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரெஸ்பான்ஸிலிருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஏன் இன்னொரு ப்ராமிஸ் எழுதியிருக்காங்கன்னா இந்த டேட்டா எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், டைம் நிறைய எடுக்கும். அதனால தான் அதையும் ஏசிங்க்ரனஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராமிஸில் இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு இன்னொரு தென் இதுக்குள்ளாரே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்படி பண்ணும்போது நமக்கு தென்னுக்குள்ளார இன்னொரு தென்னு கேட்ச் அப்படின்னு போனோம்னா இட் மேக்ஸ் கன்ஃபியூசன். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸாகவும் மாறும். இந்த response.json ரிட்டர்ன் பண்ணுற அந்த ப்ராமிஸை இந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தென் போட்டு நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதனால தான் ஃபெட்ச் ரெக்வஸ்ட்டில்
நம்ம 2 தென் யூஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கிறோம். இப்போ ஒரு ஏபிஐயை ஹேண்டில் பண்ணி எப்படி டேட்டாவை எடுக்கிறதுன்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏபிஐயை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 11 ஏபிஐ இன்ட்ரோன்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் index.htmlயும் main.jsஐயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த index.htmlல HTML5க்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளார கடைசியாக ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி main.jsஐ லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வர ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணி இங்கே யூஐயில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஏபிஐ ப்ரொவைடர் தேவை. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏபிஐ யார் ப்ரொவைட் பண்ணுவான்னா பேக்அண்ட் டெவலப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஏபிஐ ரெக்வஸ்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரீயாக சில பேர் ஏபிஐஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீ ப்ரொவைடர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐயை ஹிட் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஏபிஐ ப்ரொவைடர் தான் JSON placeholderங்கிற வெப்சைட். jasonplaceholder.typicode.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ ஏபிஐஸை இங்கிருந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களோட டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க கொடுக்குற டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கைடு போனீங்கன்னா என்ன ரெக்வஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனா என்ன ரெஸ்பான்ஸ் வருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஐஸ் எல்லாமே ரிலேட்டட் டு பிளாக் போஸ்ட். ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதை லிஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஏபிஐஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, லிஸ்டிங் ஆல் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி எல்லா போஸ்ட்டையும் எடுத்து இதை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நம்ம காமிக்க போகிறோம். இவங்க டைரெக்டாக ஃபெட்ச்லேயே எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. இந்த பாத்தை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு இந்த பாத்தை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ VS Code போயிட்டு main.jsல நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபெட்சுங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணணும். இதுக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு பாத்தை மென்ஷன் பண்ணணும். ஸோ காப்பி பண்ண அந்த பாத்தை நான் இதில் போட்டுக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அனுப்பணுன்னா கம்மா போட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே அனுப்பிக்கலாம். என்ன மெத்தடு, ஹெட்டர்ஸு, பாடி, இது எல்லாத்தையும் அதுக்குள்ளார அனுப்ப முடியும். நீங்கள் எதுவுமே அனுப்பலைன்னா இந்த ரெக்வஸ்ட்டை கெட் மெத்தடில் சென்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபெட்சு ஆசிங்க்ரோனஸாக ரன் ஆகும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தென்னை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். தென்னுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம போட்டுக்கலாம், ரெஸ்பான்ஸுங்கிற ஆர்கியூமெண்ட். இந்த பேராமெட்ரிக்கு ஏன் நம்ம ரெஸ்பான்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோன்னா, இந்த ஃபெட்ச்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை தான் இதை எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு இங்கே டீபக்கர் யூஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை காமிக்கிறேன். இந்த index.htmlல ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஸ்பெக்ட் டூலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரீலோட் மட்டும் பண்ணுறேன். நமக்கு டீபக்கரில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், நான் கன்சோல் போயிட்டு ரெஸ்பான்ஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த ரெஸ்பான்ஸோட ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கும். இதில் அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கா, அதோட ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்பான்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வேணுங்கிற டேட்டாவை நம்ம எடுக்க response.jsonங்கிற இன்னொரு ப்ராமிஸை நம்ம கால் பண்ணணும். இப்போ கோட் போயிட்டு இதுக்குள்ளார டீபக்கருக்கு பதிலாக response.jsonங்கிற இன்னொரு ப்ராமிஸை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த JSON மெத்தட் என்ன பண்ணுன்னா, ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து ஆக்சுவல் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஆனால் இதுவும் ப்ராமிஸாக தான் வரும். நான் இதை இங்கே ரிட்டன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் கொடுத்தோம்னா இந்த தென் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டனாக இந்த ப்ராமிஸை சென்ட் பண்ணிடும். இதுக்குள்ளாரே நம்ம தென் கேட்சை போட்டு யூஸ் பண்ணலாம். கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ இந்த தென்னோட எண்டில் அடுத்த ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு தென்னை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷனையும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார ஆரோ ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார நமக்கு என்ன வரும், ஆக்சுவல் டேட்டா தான் இதுக்குள்ளார வரும்.
இப்போ போயிட்டு டீபகர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீலோட் பண்ணுற கரெக்டாக நமக்கு டீபகரில் வந்து நின்றுடும். இப்போ பாருங்கள், டேட்டாவில் அரே ஆஃப் 100 டேட்டா நமக்கு வந்திருக்கு. இப்போ கன்சோலில் போயிட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். டேட்டான்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன்னா நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் எல்லா டேட்டாவும் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம யூஐயில் ரெண்டர் பண்ண போகிறோமோ அதே போல் பண்ணால் போதும். இப்போ அதுக்கு இதோட index.htmlல இதை காமிக்கிறதுக்கு ஒரு டிவ்வை மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஐடி நம்ம போஸ்ட்னு வச்சுக்கலாம், போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட் எலமெண்ட்டில் ஏபிஐலேருந்து எடுத்த எல்லா போஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு main.js போய்க்கிறேன். இந்த போஸ்ட் எலமெண்ட்டை மேலே டாப்பில் எடுத்துக்கலாம். லெட் போஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query selector யூஸ் பண்ணி அதில் ஹேஸ் போஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த எலமெண்ட் வந்துடும். இப்போ இந்த போஸ்ட் எலமெண்ட்டில் ஒவ்வொரு டேட்டாவாக நம்ம யூஐயை அப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இந்த டீபகரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாவில் என்ன இருக்குது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக லூப் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்டில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் பாருங்கள், யூசர் ஐடி இருக்குது, நமக்கு டைட்டில் இருக்குது, ஐடி இருக்குது, பாடி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை நம்ம காமிக்க போகிறோம். இப்போது ஐடி, டைட்டில், பாடி இது மூணுத்தையும் நம்ம ஷோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார் ஈச்சை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லூப் பண்ணிவிட்டு இதை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு டேட்டா டாட் ஃபார் ஈச் ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஒவ்வொரு ஐட்டமாக வரும். இந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிவ் எலமெண்ட்டை அப்பன் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் எலமெண்ட்டில் டாட் அதோட இன்னர் ஹெச்டிஎம்எல்க்கு ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டு அப்பன் பண்ண போகிறோம். இதில் பேக்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஹெச்டிஎம்எல்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிவ்வை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார ஹெட்டிங்ஸுக்கு H1 டேகை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டத்தில் உள்ள ஐடியையும் டைட்டிலையும் நம்ம காமிக்கிறதுக்கு இந்த H1 டேகை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாலர் சிம்பிள் போட்டு அதில் இருக்க வேல்யூவை நம்ம காமிக்க முடியும். ஐட்டம் டாட் ஐடி ஐஃபன் போட்டு திருப்பி டாலர் ஐட்டம் டாட் டைட்டில். இதுக்கப்புறம் அந்த போஸ்ட் என்னங்கிற போஸ்ட்டை காமிக்கிறதுக்கு நான் ஒரு பேராகிராஃப் டேகை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளார அந்த பாடியில் இருக்கிற டெக்ஸ்ட்டை காமிக்கலாம். ஐட்டம் டாட் பாடி. இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணும், டேட்டாவில் இருக்கிற அரே ஆஃப் ஆப்ஜெக்டை 1 by 1 லூப் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த HTML எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் எலமெண்ட்டில் அப்பன் பண்ணிடும். நான் இதை ரீலோட் பண்ணுறேன். ஜேசனில் வந்த 100 போஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம லூப்பை யூஸ் பண்ணி இங்கே வியூவில் ரெண்டர் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ரீலோட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் போகும். ஏபிஐ ரெக்வஸ்ட்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கும். இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் கரெக்டாக போகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்பெக்ட் டூலில் நெட்வொர்க்குங்கிற இந்த டேபை யூஸ் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். தெரியுதா, உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுங்கிற ரெக்வஸ்ட் போயிருக்கு, அதில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்படி தான் ஃபெட்ச் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐக்கு ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அது தர ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை சர்டிஃபிகேஷனோட லேர்ன் பண்ணணுமா? learnsconnect.com போயிட்டு எங்களோட பிகினர்ஸ்க்கான அல்டிமேட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸில் ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட் டூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.